வணக்கம். அடுத்த விரிவுரை நமது காடுகளின் வகைகளை பற்றி. இதற்கு முன்னால் இருந்த அந்த விரிவுரையில் நிலங்களின் வகைகளை பற்றி பலவாறு பேசிட்டோம். இப்போ அடுத்தது காடுகளின் வகைகளில் நம்ம தொழப்போகிறது, பேச போகிறது முள்புதர் காடுகள் அல்லது முட்புதர் காடுகள், இங்கிலீஷில் ஸ்க்ரப் ஜங்கிள். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நான் ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு போகணும். அதாவது முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரனும் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சுபிட்சமான இந்தியாவில் உங்களை கொண்டு போய் இப்போ நிறுத்தணும். எதுக்குன்னாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு வரி வந்தது. இன்றைக்கி அதை நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த காலத்தில் இதை யார் பாடினாங்க, என்ன எழுதினாங்க, எதுக்காக எழுதினாங்கன்னு தெரியல. அந்த வரி, காடழித்து நாடாக்கியதாக சரித்திரம் பரவசப்பட்ட காலம். காடுகள் அழித்து நாடாக்கியதாக சரித்திரங்கள் பரவசப்பட்ட காலம். அந்த காலத்தில் வேணா அது சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. இயற்கையை நேசிக்கிற, காடுகளை காதலிக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வரி நம்ம மனசில் வெடிகுண்டு போட்ட மாதிரி. அப்போ எங்கே போச்சுங்க அந்த காடுகள்? அதுதாவது இந்த முட்புதர் காடுகள். இந்த முட்புதர் காடுகளை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும். ஒரு பெரிய மலைங்க, ஒரு முக்கோண வடிவில். அந்த முக்கோண வடிவில் இருக்கிற மலையை சுற்றி குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருந்துங்க ஒரு காடுகள் இருந்ததுங்க. அந்த காடுகளின் பெயர் தான் முட்புதர் காடுகள். அது தென்னிந்தியாவில், நான் வேறு தென்னிந்தியாவை தாண்டி போகலைங்க. ஸோ அந்த காடுகளுக்குள்ளே நம்ம இப்போ நுழைஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பையனை, பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவன் தலை எப்படி இருக்குது, நாங்கள் தலையில் முடி திருப்பதிக்கும் பழனிக்கும் போகாத ஒரு முடி நிறைய வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அல்லது நிறைய முடி இருக்கிற ஒருத்தரை கற்பனை பண்ணிக்கும் ஒரு சாமியாரை. அவர் தலையில் கொட்டுற மாதிரி இந்த பையன் தலையில் ஒரு கொட்டுங்க. அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்புறம் பஞ்சாமிரதம் சாப்பிட்றதுக்காக பழனி போயிட்டு அவன் மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் தலையில் ஒரு கொட்டுங்க, வலிக்குதும்பான். முடி இருக்கும்போது வலிக்கலை, முடி இல்லாத போது ஏன் வலிச்சுது? அதுக்கு என்ன பேருங்க? ஒரு பேர் சொல்லணும் இல்லைங்களா? மாட்டுக்கு கொம்பு இருக்குது, மான்களுக்கும் கொம்பு இருக்குது, பாம்புகளுக்கு விஷம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு அனிமலுக்கும் தன்னைத்தானே மற்ற உயிரினங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு மெக்கானிசம் உண்டு. அந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுகிற இந்த உயிரினங்கள் மாதிரியே நம்ம மலைக்காடுகள் இவை எல்லாமே நமது காடுகளின் மரங்களின் கூட்டமைப்பு. மரங்கள் என்பது நமது அண்ணன், உயிருள்ள விஷயம்னு முதலே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மலைக்கும் உயிர் உண்டுங்க, அந்த மலை காடுகளுக்கும் உயிர் உண்டு. அந்த மலை தரையிலிருந்து மேலெழுந்து போகிற அந்த மலை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அந்த முள்புதர் காடுகள். ஆனால் இந்த முள்புதர் காடுகள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி முல்லையை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த முல்லைங்கிறது தரையாக இருக்கிறது மட்டுமல்லங்க, மேலே மலையிலையும் கொஞ்சம் குன்றுகளாக இருக்கும். மேலே ஒரு 1000 அடி வரல, எம்எஸ்எல்னு சொல்லுவேன், அது வரல மேலே ஏறுவோம். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது முட்புதர் காடுகளை பற்றி மட்டும் பேச போகிறோம். அதாவது இது டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கும், வெப்பமண்டலத்துலேயும் இருக்குங்க, மித வெப்ப மண்டலத்துலேயும் இந்த முள்புதர் காடுகள். அதோடு சேர்த்து இதையும் சேர்த்துக்கலாம், வறண்ட ஈரப்பதம் இல்லாத காடுகளையும் சேர்த்துக்கலாங்க. அது கொஞ்சம் 1000 அடிக்கு மேலே வரும். அப்படிப்பட்ட அந்த காடுகள் நமது முட்புதர் காடுகள் முல்லையினுடைய இன்னொரு பங்குங்க, இன்னொரு பார்ட். அப்போ அது என்ன வெஜிடேஷன் இருக்கும், என்ன தாவர குடும்பங்கள் இருக்கும் அந்த முட்புதர் காடுகளுக்குள்ளேனா, நீங்கள் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி பேச எடுத்துக்கொண்டதில் முக்கியமான கான்செப்ட் எல்லாமே அந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும், அங்கங்கே சவானா கிராஸ் மாதிரி சில இடத்துல இருக்கும். அங்கங்கே
வீரப்பணம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சாண்டில்வுட் ட்ரீஸ் அங்கங்கே தோணும். சாண்டில்வுட் ட்ரீஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன டீக்வுட் ட்ரீஸும் இருக்கும். ரோஸ்வுட்னா உங்களுக்கு தெரியும், ஈட்டி மரம். அது இல்லாமல் சில ரெகுலர் ட்ரீஸுங்க, அதில் முள் இருக்கிற மரங்களும் இருக்கும். அந்த முட்கள் இருக்கிற மரங்களுடைய இலைகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஏன் இந்த ஈரப்பதம் இல்லாத முட்புதர் காடுகளுக்குள்ளே இருக்கிற மரங்களுக்கு இலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே மழை குறைவாக இருக்கிறது தான் அந்த காடு. அந்த மழை குறைவாக இருக்கிற வறண்ட பிரதேசத்தில் நினைச்சபடி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாதுன்னா இலைகள் சுருங்கி போய் சின்னதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மரங்கள், ஏன் வேப்ப மரத்துலேருந்து நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன பழைய தேக்கு, ஈட்டி, ஏன் புதர்கள் இருக்குங்க, இழந்த பழ புதர்கள் கூட இருக்கும். இழந்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன் வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து எப்போவோ கொண்டாந்து விட்ட பிரசாபிஸ், அகேஷியா, இது அங்கங்கே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுதான் அந்த காடுகளுடைய அமைப்புங்க. மரங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் புட்கள் இருக்கக்கூடிய இதுவாக இருக்கும். பொதுவாக இதை வந்து டிராபிக்கல் ஸ்க்ரப் ஜங்கிள்னு சொல்லுவோம். சார் இது என்ன சார், நீங்கள் ஃபாரஸ்ட்னு சொல்கிறீங்களா ஜங்கிள்னு சொல்கிறீங்களா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லைங்க, ஜங்கிள்ங்கிறது ஹிந்தி வேர்டு, அவ்வளோதான். மற்றபடி யூ கேன் கால் இட் இன் எனி நேம். முட்புதர் காடுகள், முட்புதர் காடுகள். அந்த முட்புதர் காடுகளில் இப்போ நம்ம உள்ளே நுழையிறோம். போகும்போது அங்கங்கே சின்ன சின்ன நீரோடைகள் ஓடி வர்றதை பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம போகிறோம். எதுவரை நடந்து போகிறோங்க? தெங்கு மரகாடா, மோயார் நதிக்கரையில் இருக்கக்கூடிய தெங்கு மரகாடாங்கிற அந்த ஊர், அந்த ஒரு வில்லேஜுங்க. அது அந்த வில்லேஜா? அது எப்படி வில்லேஜ்? காட்டுக்குள்ளே அந்த காலத்தில் எப்படி வில்லேஜ்னு இருக்க முடியும்? இப்போ தானே அது வில்லேஜாக இருக்குது. அந்த காலத்தில் வில்லேஜ் இல்லைங்க, ஒரு நதி, அந்த மோயார் நதி மட்டும் அங்கே ஓடி வந்தது. அதை போய் பார்க்குறதுக்காக போகிற வழியில் நம்ம சின்ன சின்ன நீரோடைகளையும் பார்க்குறோம். ஒரு தடவை இப்படி தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த நீரோடைகளில் நாங்கள் ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஜீப்பில் ஃபாரஸ்ட்னு எழுதியிருக்கு. நாங்கள் எங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ஃபாரஸ்ட்கார் மாதிரி இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் பேர் எழுந்து ஓட ஆரம்பித்தான். டே இருறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, சார் நாங்கள் மீன் பிடிக்கிறோங்க ஐயா. என்ன மீன் பிடிக்கிறீங்க? மஷீருங்க. அந்த மஷீர் மீனில் சின்ன சைஸுங்க. பெரிய சைஸ் மஷீர் பார்த்தீங்கன்னா மோயாரில் பார்க்கலாம், காவிரியில் பார்க்கலாம். மஷீர் மீனுக்கு பேர் டைகர் ஆஃப் ரிவர் வாட்டர்னு பேருக்கு, டைகர் ஆஃப் காவிரின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த இவை எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ஜங்கள். அது நம்மளுடைய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுங்க. அப்போ சார் அந்த வில்லேஜ் ஒன்று சொன்னீங்களே, அது அப்போ இல்லை இப்போ இருந்துன்னு சொன்னீங்களே, அது ட்ரைபல் வில்லேஜா? அப்போ ட்ரைபல் வில்லேஜ்னால் ஒத்துக்கலாம். ஆனால் ட்ரைபல் வில்லேஜ் இல்லைங்க. நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் அரிசிலாம் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அரிசியோ நெல்லை கொண்டு போகக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டுதுங்க. அப்போ நீலகிரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு? ஈரோடு இருந்து நீலகிரி கொண்டு போகிறேன்னா எத்தனை மாவட்டம் தாண்டி போகிறதுங்க? அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம நீலகிரி மாவட்டத்திலேயே ஆத்தோரத்தில் எங்காவது வயல் பண்ண முடிஞ்சதுன்னா, விவசாயம் பண்ண முடிஞ்சா அங்கே விவசாயம் பண்ணி நம்ம நீலகிரி மாவட்டத்துக்குள்ளேயே ரைஸ் எடுத்துக்கலான்னு சொல்லித்தான் சில பேர்த்த அந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களில் கொஞ்சம் பேர் ஒரு இனத்தாரை கேட்டாங்க. நாங்கள் போய் பண்ணுறோன்னு வந்து அவங்களுக்கு லீஸுக்கு கொடுத்த லேண்டு தானுங்க அந்த தெங்கு மரகாடாங்கிற வில்லேஜ். இன்றைக்கி அது டைகர் ரிசர்வ்குள்ளே இருக்குதுங்க. அது கொஞ்சம் டைகர் ரிசர்வ் இருக்கும்போது அது கிராமங்கள் சில நேரங்களில் சில டைகர் ரிசர்வ்குள்ளே விளையேற்றிட்டு இருக்காங்க. இவர்களும் தங்களுடைய இதை உணர்ந்து வெளியேறிட்டால் நல்லா இருக்குங்க. ஏன்னா காலத்தை கோட் பண்ணக்கூடாது, இத்தனை காலமாக இருந்தவனுக்கு கோட் பண்ணக்கூடாது. இருந்த சாம்ராஜ்யங்களே அழிஞ்சு போச்சுங்க. நம்ம டைகர் மட்டும்தான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. அதை காப்பாற்றணும்னா அங்கே மனித நடமாட்டம் அதிகம் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காகத்தான் அரசாங்கமே பணம் கொடுத்து அவங்களுக்கு வேறு இடத்துல செட்டில் பண்ணி வைக்கிறாங்க. அதை மாதிரி நாகர்கோவில் நடந்திருக்கு, பந்திப்பூர் நடந்திருக்கு, முதுமணி இதில் நார்த்தில் பத்ராவில் நடந்திருக்குதுங்க. அப்போ இங்கே நடக்கிறத யாரும் குறை சொல்லாமல் இருக்கிறது சரிங்க. ஓகேங்க. அந்த மோயார் ரிவருக்கு அப்படி என்ன சார் பெரிய பெருமைன்னு சொன்னால், முதல்ல சொன்னது அந்த மஷீர் மீனுங்க. அந்த மஷீர் மீனை பற்றி நான் பின்னாடி ஒரு சிச்சுவேஷனில் பேசுவேன். இப்போ நான் சொல்ல வர்றது அந்த மோயார் வேலி, அந்த மோயார் பள்ளத்தாக்கு தான் நமது ஃபேமஸ் வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸையும் ரெண்டையும் சந்திக்கிற இடம்ங்க அது.
அந்த மோயார் ரிவர் தாண்டின உடனே வரக்கூடியது நீலகிரி. அதனால தான் அந்த நீலகிரிசனுடைய சதனி கிழக்கு எண்டில் அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் தெங்கு மராடா. முதல்ல சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மோயார் வேலி பார்த்துட்டோம், அந்த ஜங்ஷனை பற்றி சொல்லிட்டோம். இப்போது நம்ம ஒரு சின்ன அனுபவம் படணுங்க. ஒன்று, நேராக நம்ம தலமலைக்கு போகிறோம். தலமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. தலமலைன்னு சொன்ன உடனேயே இந்த கானகத்துக்குள்ளே போனவங்களுக்கு, தாளவாடி பக்கம் போனவங்களுக்கு, தலமலை போனவங்களுக்கு தெரியும் திப்பு சுல்தான் ரோடுங்க. என்ன ரோடுங்க? திப்பு சுல்தான் ரோடு. சிம்பிளாக அவங்க சுல்தான் ரோடும்பாங்க. முதல்ல நான் அந்த சுல்தான் ரோடில் நானும் என்னுடைய நண்பர் டாக்டர் ON ரவியும், ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க, அவர் டென்டிஸ்ட், 2 பேரும் போகிற வழியில் துவக்கத்திலேயே அந்த கெஸ்ட் ஹவுஸ் தாண்டின உடனே பார்த்தா அந்த பாதை, திப்பு சுல்தான் போட்ட அந்த பாதை முழுசுமே 2 பக்கங்களிலும் இந்த ஃபைக்கஸுங்க, ஆலமரம் நிறைய இருக்குதுங்க. அந்த ஆலமரத்தில் பச்சைக்கிளிகள், பேரக்கேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அந்த பச்சைக்கிளிகள் நிறைய இருக்கும். அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அப்போ அவர் வண்டி இல்லாமல் என்னுடைய ஜிப்சியில் தான் போகிறேன். அங்கே போனால் அது பயங்கரமான ரோடுங்க. நிறைய 4 வீல் டிரைவில் போகிற மாதிரி ரோடு தான். 4 வீல் டிரைவில் போனோம். ஆஃப் ரோடு தான். அதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்போமுங்க. அதுக்கு அந்த பக்கம் ரோடு இல்லைங்க, படிப்படியாக இருக்குது. ஏன்னா திப்பு சுல்தான் போட்டது அந்த காலத்தில் ஜீப் ரோடு இல்லைங்க. அந்த திப்பு சுல்தான் போட்ட ரோடு இங்கே ஆரம்பிக்க, மைசூரில் ஆரம்பித்து தலமலை வழியாக வந்து நேராக பாலக்காட்டில் இருக்கிறவனுடைய கோட்டைக்கு போகிறதுக்காக போட்ட ரோடுங்க. அது சத்தியமங்கலம் டைகர், இன்றைக்கி சத்தியமங்கலம் டைகர்ஸ் காட்டுக்குள்ளே பூந்து போகுது. அப்போ நம்ம ஜீப்பில் எப்படி கீழே இறங்க முடியும்? கூட இன்னொரு டிரைவர் வந்தாருங்க. அவருடைய ஜீப்பை கொடுத்துட்டு நீங்கள் நேராக வண்டி எடுத்துகிட்டு தெங்கு மராட்டா போகிற வழிக்கு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். அடேங்கப்பா, அங்கே தானுங்க இந்த ஒரிஜினல் முட்புதர் காடுகளுடைய பேரழகை பார்த்தோம். என்ன சார் முள் அழகுங்கிறீங்க? அழகு தானுங்க. முள் இருக்கிற மரங்கள் அழகு, அந்த இலைகளோடு அதுக்கு கீழே இருக்கிற புட்களும் அழகு, அதை சாப்பிட வருகிற மான்களும் அழகு. அதை விட மிகப்பெரிய விஷயம்ங்க, அங்கே துள்ளி திரிகிற பிளாக் பக். தமிழில் இரளை மான்னு சொல்லுவாங்க, நம்ம பிளாக் பக்னே சொல்லலாம். சார் பிளாக் பக் மானான்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் தோணும். பிளாக் பக்கு மானுன்னு சொல்லக்கூடாதுங்க, இரளை மான்னு சொல்லலாம். பிளாக் பக்குக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் ஆன்டிலோப்புன்னு பேருங்க. என்ன சார் வித்தியாசம்? ஆன்டிலோப்புக்கு டீருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். நீங்கள் மான், சாம்பார் டீர், ஸ்பாட்டட் டீர், புள்ளிமானோ இல்லை கடமானோ எடுத்துட்டிங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கொம்புகள், ஆக்சுவலாக இங்கிலீஷில் அதை ஹார்ன்னு சொல்லக்கூடாது. இந்த சாம்பார் டீர், ஸ்பாட்டட் டீருக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஆண்ட்லர்னு பேருங்க. ANTLER, ஆண்ட்லர். மான் கொம்புன்னு வேணா சொல்லுங்கள், பட் அது கொம்பு இல்லைங்க. கொம்புனா பர்மனண்ட்டாக இருந்தால் தான் கொம்பு. இது வருஷத்துக்கு ஒரு தடவை விழுந்து முளைக்கும். அது ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த கொம்பு இருக்கும், அந்த ஆண்ட்லர் இருக்கும். இப்போ நம்ம பிளாக் பக் வருவோம். பிளாக் பக்கிலே அதே மாதிரி ஆண் பிளாக் பக்ஸுக்கு மட்டும்தான் அது ஹானுங்க, ஆண்ட்லர் இல்லை, பர்மனண்ட்டான ஹானுங்க, பர்மனண்ட்டான ஹார்ன். ஸோ பிளாக் பக்கினுடைய தலையில் இருக்கிறதுக்கு பேர் ஆண்ட்லர் இல்லைங்க, ஹார்ன். அது திருகு கொம்புன்னு பேர். நீங்கள் நிறைய சினிமாவில் பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்பியார் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்க்கலாம். அந்த ஆண்ட்லர் பிளாக் பக்கோட இதை எல்லோரும் மான்கொம்பு சொல்லி பழகிட்டோம். அந்த ஹானை பார்க்கலாம். ஸோ அந்த பிளாக் பக்ஸுக்கு அப்படி என்ன சிறப்பு? அது ஹைலி என்டேஞ்சர் ஸ்பீசிஸுங்க. அந்த பிளாக் பக் இந்தியாவில் ஒரு 4 ஸ்பீசிஸ் இருக்குது. அது 4 ஸ்பீசிஸில் இந்த பிளாக் பக்குங்கிற ஸ்பீசிஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னா 3 இடத்துல மட்டும் இருக்குது. ஒன்று நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஆக்சுவலாக இதுக்கு பேர் பிளாக் பக் சாங்சுவரின்னு வைக்க சொல்லித்தான் 1973 நான் மக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ டைகர் ரிசர்வ்னு பின்னாடி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த பிளாக் பக் சாங்சுவரி தான் இன்றைக்கி டைகர் ரிசர்வுங்க. இங்கே நிறைய பிளாக் பக்ஸ் இருக்குது. பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். பொன்னியின் செல்வனில் ஒரு கேரக்டராகவே வரக்கூடிய ஒரு காடு, கோடிக்கரை காடு.
அந்த கோடிக்கரை காட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்தா உங்களுக்கு பிளாக் பக்கை மறக்க முடியாதுங்க. கூட்டம் கூட்டமாக பார்க்கலாம். நிறைய தடவை போயிருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். அங்கே ஒரு ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் அது நிறைய தெரியும். ஸோ இந்த ரெண்டாவது இடத்துல இங்கே. மூணாவது வந்து கிண்டி நேஷ்னல் பார்க், ஜிஎன்பின்னு சொல்லுவோம். ஜிஎன்பி சில அப்ரிவேஷன் பல பேத்துக்கு வேறு மாதிரி ஞாபகத்தில் இருக்கும். இதெல்லாமா ஞாபகம் போகுது அப்படின்னு கேட்பீங்க. இது ஞாபகம் இருக்கணும். கிண்டி நேஷ்னல் பார்க் ஐஐடி பக்கத்தில் நிறைய பார்க்கலாம். இந்த 3 இடத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிறைய பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு ஸ்பீசிஸ் வந்துங்க நீல்காயின்னு பேர். நான் அடிக்கடி ஜாம்நகர் போயிட்டுருப்பேனுங்க. ஜாம்நகர் போகும்போது ஜாம்நகரில் ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் வருங்க, ஏர் இண்டியா மட்டும் வரும். பட் நான் வேறு ஃப்ளைட்டில் போனோம்னா 60 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஊர் பேர் ஞாபகம் இல்லைங்க. அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு 60 கிலோமீட்டர் காரில் வரணும். வரும்போது ஒரு போர்டை பார்க்குறேன், டேக் கேர் நீல்காய் கிராசிங் ஏரியா. அது ஒரு ஆன்டிலோப்புங்க. பார்த்தா இவ்வளோ பெரிய கொம்பு இருக்காது. ஆனால் அதுக்கு நீல்கை ஒரு ஆன்டிலோப். அதுக்கு தமிழில் இங்கிலீஷில் இன்னொரு பேர் ப்ளூ புல் அப்படிம்பாங்க. அதை நான் நேர்லேயும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஏன்னா ஜாம்நகர் புதர் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நேவல் பேஸுங்க. அதனால் அங்கே அது பார்க்க முடியும். ஸோ இது என்னுடைய மிகச்சிறந்த ஒரு விசிட் எனக்கு ஜாம்நகரை பொறுத்தவரையிலும் அந்த நீல்கை பார்த்ததுன்னே சொல்லுவேன். ஸோ இந்த பிளாக் பக்ஸு நம்ம டைகர் ரிசர்வில் நிறைய பார்க்க முடியும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அத்தனை பேரும் போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். இட் வில் பி a wonderful experience. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறோம்ங்க. நடந்தான் போகிறோம், ட்ரெக்கிங்கில் தான் போகிறோம். அந்த பாதை ஒரு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் போகக்கூடிய பாதை. போய்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு அந்த இடத்துல பார்க்குறோம், என்னமோ கொம்பு ஒடிகிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா பாதி தெரிஞ்சும் தெரியாமலும் எலிஃபண்ட்ஸுங்க. எங்களுக்கு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருந்ததுங்க. எலிஃபண்ட் ஹைலி அன்பிரடிக்டபிள் கேரக்டர் உள்ள அனிமல். இருந்தாலும் நாங்கள் அமைதியாக பேசாமல் சத்தம் போடாமல் ஒரு செட்டன் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்குது. அங்கே இன்னொரு பெரிய யானைங்க டஸ்கர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகிறோம். அப்புறம் புல்வெளி கொஞ்சம் வருதுங்க. சாம்பர் டீர் கடமான்னு சொல்லக்கூடியது 2-3 தெரியுதுங்க பாதையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிருப்போங்க. அங்கே ஒரு பெரிய பாலம்ங்க. எப்படி தான் அந்த காலத்தில் அந்த பாலத்தை கட்டினாங்கன்னே தெரியலிங்க. அந்த ஆறு ஒன்று ஓடுதுங்க. அந்த ஆற்றுக்கு மேலே அந்த பாலத்தையும் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பாலமும் இருக்குதுங்க. அந்த பாலத்தில் கீழே ஆறு போயிட்டுருக்குது. அந்த ஆற்று தண்ணி வரும்போது தான் நான் சொன்ன அந்த மீனவர்கள் என்ன பிடிச்சாங்க, மஷீன் மீன் பிடிச்சாங்க. ஸோ அந்த பாலத்தையும் தாண்டி அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் கூட இருக்குதுங்க, கருவன்ராயர் கோயில்னு. பல வருஷமாக அங்கே இருந்துகிட்ருக்குது. ஆனால் அது இருக்கிறதுமே அந்த டைகர் ரிசர்வுக்கு ஒரு தொந்தரவான விஷயம்தான் எல்லோரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த திருவிழா டைமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. நீங்கள் மக்கள் கூடவே சில நேரங்களில் டாஸ்மாக் கடையும் வந்துச்சுன்னா, அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பிரச்சனை ஆயிரும், வைல்ட் லைஃப்க்கு டேஞ்சர் ஆயிரும். ஏன்னா வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த கோயிலை பற்றி மக்கள் சிந்திக்கணும், பக்தர்கள் சிந்திக்கணும். காடும் வேணும், கடவுளும் வேணுங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. நமது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் நல்லா இருக்குங்க. அதை தாண்டி நாங்கள் ரோடுக்கு வர்றோம். எங்களுடைய வாகனம் ஜிப்சி நிற்குது. அந்த ஜிப்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு திருப்பியும் மங்களப்பட்டி வரலும் போகலாமேன்னு போகிறோம். மங்களப்பட்டி தெங்குமராட்டா தாண்டி கொஞ்ச தூரம் போகணுங்க. அந்த மங்களப்பட்டி அங்கே நான் ஒரு காலத்தில் அந்த வீரப்பனை பிடிக்க போன ஆஃபீஸர்ஸுக்கு, போலீஸுக்கு எல்லாத்துக்கும் ஜங்கிள் கிராஃப்ட்டுங்கிற டாப்பிக்கில் காட்டுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணணும், காட்டுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணிக்கணுங்கிற டாப்பிக்கை பல முறை ஆஸ் பர் த ரெக்வஸ்ட் ஆஃப் அவர் ஐபிஎஸ் மிஸ்டர் விஜயகுமார் அண்ட் மிஸ்டர் சைலேந்திர பாபு அண்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக நம்ம ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்க. அது ஒரு கிளாஸ் மங்களப்பட்டியில் வச்சுருக்காங்க, தெங்குமராட்டை தாண்டி மோயா நதிக்கரையில். அதை போயிட்டுருக்கும்போது டக்குன்னு
பார்க்குறோங்க, ஒரு யானை தன்னுடைய குட்டியோட 2 3 இருக்குது. அதை பார்த்தோன்னே நாங்கள் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக போச்சு. அவர் என்ன பண்ணார், கூட வந்த ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டார் பளிச்சுன்னு. ஃப்ளாஷ் போட்டு காட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்தோன்னே மிரண்டுக்கிட்டேன்னு வச்சு பயந்து துரத்த ஆரம்பிச்சிச்சு. எங்களை துரத்த ஆரம்பித்தோடனே நாங்கள் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுறோம். அதுவும் பின்னாடியே வருதுங்க. அந்த மங்களப்பட்டி போலீஸ் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் கிளாஸ் நடத்துவோம். அங்கே போனால் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கேட்டை தாண்டிட்டோம். கேட்டை சாத்தியாச்சு, யானை உள்ள வரல. அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி என்ன பண்ணால் முதல் நாளே போயிட்டோம். அங்கே போய் ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்குங்க. உள்ளே ஏதோ பாம்பு எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் கூட்டி வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சப்பாத்தியெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டாங்க. தூங்கிட்டோம். நைட்டு 1:30 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போகலாமே அப்படின்னு எழுந்து வெளியே வர்றேன். என் ஜிப்ஸி சுற்றி யானை நிற்குதுங்க. என் ஜிப்ஸி சுற்றி யானை நிற்குது. பாத்ரூமாக வருங்க. என்ன பண்ணுறதுங்க, என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. நேரம் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக ஓரமாக திருட்டுத்தனமாக பார்க்குற மாதிரி யானை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த யானை சுற்றி சுற்றி வந்ததுங்க. அப்புறம் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். அது பாட்டுக்கு புறப்பட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு அப்படி ஒரு நிகழ்வு எங்களுக்கு மிக பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரிங்க நீலகிரிஸனுடைய நார்த் டிவிஷனில் அவங்க என்ன பண்ணாங்க, ஊட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை காலேஜ், எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீலகிரிஸனுடைய அந்த தெங்கு மராட்டா பகுதியில் கொண்டாந்து உட்கார வச்சு ஒரு நாளைக்கு நேச்சர் கேம்ப் மாதிரி நடத்துங்க ப்ரொஃபஸர் அப்படின்னாங்க. அதுக்காக எங்கள் காலேஜ் மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் கூட வந்தது வந்து மிஸ்டர் ரவின்னு சொல்லி ஒரு ஏசிஎஃப்ங்க. அப்போ அவர் கன் ரைஃபிள் வச்சுருந்தார் கையில். அந்த ரைஃபிள் கையில் வச்சுருக்கிறவர் என் கூட உட்காந்துருக்காருங்க. அவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கார், நான் பின்னாடி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ தெங்கு மராட்டா போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பின்னாடி பின்னாடியே ஒரு யானை துரத்திக்கிட்டு வருதுங்க. இவர் என்ன பண்ணார், ரைஃபிளை இப்படின்னு கிளிக் பண்ணார். அந்த துளியுண்டு சத்தங்கோடங்க அந்த யானையினுடைய காதுக்கு கேட்டுக்கு டக்கு நின்றுச்சுங்க. சுற்றுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் காட்டுக்குள்ளே, அதுவும் மழை காலத்தில் போனீங்கன்னா வலசை போகிற பட்டாம்பூச்சிகளை பார்க்குறது பெரிய சுகம். அதை பற்றி கவிதையை எழுதுகிறாங்க. ஸோ பட்டாம்பூச்சிகள், பறவைகள், சாம்பர்டி, ஸ்பாட்டட் டீஸ், எலிஃபண்ட்ஸ், பிளாக் பக்ஸ், வைல்ட் டாக்ஸ், இத்தனையும் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் சொல்கிறேன், கட்டாயம் போயிட்டு வாங்க. எதையோ பார்க்க போகிறீங்க. வெறும் செங்கல்லால் கட்டிய பில்டிங்கையும் கட்டடத்தையும் நகரத்தையும் பார்த்து 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 என்ன ரசிக்க போகிறீங்க? அதுக்கு பதிலாக இதுக்குள்ளே வந்து பாருங்கள். அது உலகம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஈக்கோ டூரிசம் ஒன்று பண்ணுறாங்க. இப்போது ஜீப்பில் உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. இவ்வளவு செல்வாக்கும் அழகும் வளமும் நிறைந்த அந்த முட்புதர் காடுகள் எங்கே இருக்குது, எங்கே பார்க்கலான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அந்த இடம் வேணும் இல்லைங்களா? நேராக நீலகிரிஸ் போகிறீங்களா? ஒரு காலத்தில் மேட்டுப்பாளையம், அதே மாதிரி சத்தியமங்கலம் எல்லாமே அந்த ட்ரைபல்ஸ், அந்த வனவாசிகளின் காடுகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கில் மக்கள் தொகை பெருக 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 இடங்கள் எல்லாம், காடுகள் எல்லாம் குறைய ஆரம்பித்தன. அன்று சட்டங்கள் இருந்ததோ இல்லையோ தெரியல. அந்த சட்டங்கள் இல்லாத காலத்தில் மக்கள் இஷ்டத்துக்கு, அதான் சொன்னானுங்களே, காடழித்து நாடாக்கினார்கள். மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போச்சுங்க. இருக்கிற காடெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. அப்போ இன்னைக்கு சட்டம் இருக்குதான்னா இன்னைக்கு சட்டம் இருக்குதுங்க. யாரும் காடு மேலே கை வைக்க முடியாது, மாட்டிக்குவாங்க. சட்டம் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். சட்டம் செயல்படுதா? எஸ், செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க. சில பேர் அதுலேயும் தப்பிக்கிற திருட்டுத்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிற மக்களை பார்க்குறப்ப தான் கஷ்டமாக இருக்குதுங்க. அப்போது இந்த 10 கிலோமீட்டரும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போய் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த மலை ஏற பகுதி வரலும் நிறைய என்ன இருக்குதுங்க. இதனுடைய அழிவின் சுவடுகள் தெரியும். முதல்ல விவசாயம். ஏன் மக்கள் பெருகிச்சு, விவசாயம் வேணும். அந்த காலத்தில் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஸ்கூல்ஸுங்க, நிறைய ஆசிரமங்கள்.
இத்தனையும் வந்து 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 ஏன் பிளாக் தண்டர் பார்த்துருப்பீங்களே, இது மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்க்ரப் ஜங்கிள் இருந்த காலத்துக்கு அப்புறம் பட்டாலேண்டு தான் அதுல எல்லாம் வந்து 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 போயிடுச்சுங்க. அதனால இன்னைக்கு அந்த ஸ்க்ரப் ஜங்கிளை மலையிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்க்க முடியாதுங்க. எல்லாம் அழிஞ்சு போய் மலையை ஒட்டி, எப்படின்னா முதல்ல நிறைய முடி இருந்த தலை மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த மலையை சுற்றி கம்ப்ளீட்டாக மொட்டையடிக்கப்பட்டிருக்குது. அந்த மொட்டையடிக்கப்பட்டதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நிறைய சொல்லணும். ஏன்னா 400-500 வருஷத்தினுடைய தாக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தின் அவலம் அந்த காடுகள் அடிச்சிருச்சுங்க. அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் கெட்டு போச்சுங்க. அதனால நீ ஏதாவது அரசாங்கம் எப்பாடுபட்டாவது அந்த பழைய அல்லது இருக்கிற முற்புதர் காடுகளையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு இளைய சமுதாயம் போராடணும். இதுதான் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றியும் பொதுவான ஸ்க்ரப்ஜங்களை பற்றியும் முள்புதர் காடுகளை பற்றியும் உங்களுக்கு சொல்ல நினைத்தேன், சொல்லிவிட்டேன். மீண்டும் அடுத்த என்னுடைய விரிவுரையில் நான் பேச போகிறது இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அடுத்த விரிவுரைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.